கேட்ல கட்டு தொங்க விட்டுருவோம், அவ பாட்டுக்கு தின்னுட்டு இருக்கட்டும். காணும்ல மூட தின்னுட்டு இருக்கா. சரி பற்ற வச்சிடலாம். எங்க லைட்ரங்கடா அந்த கடைக்கு ஆண்டவரே நீ நல்ல பிரியாணி வச்சுப்பா. நல்லா குழஞ்சு வரணும். முடிஞ்சுக்கிட்ட இட்டுக்கால் ஏறுது. அதான் நல்லா குழஞ்சு வரணும். குழஞ்சு வரணும். இந்த வெட்டிட்டு பாருங்க. 1ஆம் தேதி காப்பி தூளும்பா. 1ஆம் தேதி காப்பி தூள். ஏன் 2ஆம் தேதி காப்பி தூள் பண்ண மாட்டாங்களா? அவள்கிட்ட தான் கேட்கணும். அந்த கத்தியே என்னை மாதிரி ஒல்லியா இருக்குது. அதான் வெட்ட மாட்டேங்க ஒழுங்கா. ஐயோ ஐயோ. என்ன சின்ன சின்னதா இருக்கு லெமன் ரொம்ப. இன்னும் பச்சையா இருக்கு, காயா இருக்கு. சொல்லுமா. எனக்கு டவுட் வந்துட்டு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன வித்தியாசம் இதுல இருக்கு? இதை அரைக்கணுமா? மிக்ஸில போட்டு அரைச்சி பொடி பண்ணிடணும். வாய்க்குள்ளே வந்துட்டே இருக்குல்ல எல்லாமே. என்ன எதுக்கு என்னது பிள்ள? இது அங்கேயே வழியா இருக்கு. அது சமையலுக்கு வச்சிருக்கேன், அதை டப்பால போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காக தனியா வச்சிருக்கேன். அரைச்சிருவா. அரைச்சிரு, எல்லாத்தையும் அரைச்சிரு. பிரியாணி பூ இலையும் போட்டு அரைச்சிரு. இலையை அரைக்க மாட்டாங்க யாரும். ஏன் அரைச்சானே? அது 4 போட்டுரும். எனக்கு பிரியாணி பண்ண தெரியும். அடியா எப்படி அவள்கிட்ட கொடு. கரண்டி அவ செஞ்சு அவ அம்மாவுக்கு கொடுக்கட்டும். நெல்லு சரி தட்டி சுட்டுட்டு என்ன பண்ணணும்? ஐயோ நெய் இல்லையே. நெய்யெல்லாம் பண்ணலாம்ல. கண்ணு வாங்கிட்டு வந்துருவியா? வாங்கிட்டு சொல்லவா? நானும் வரேன். நெய் இல்லாமல் பண்ணுவாங்க நிறைய பேர். காஸ்தாமா இந்தா எவ்வளோல 100 நெய் நெய்யும் ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டாலே. ஊற்றியாச்சு எண்ணெய் நெய். இதில் இந்த இது பிரிஞ்சி இலை போட்டு. அது மசாலா அரைச்சிட்டியா? இந்த இருக்கு, இனிமேல் தான் அரைக்கணும். உள்ள தட்டி வச்சுருக்கேன். அப்படியா? வெங்காயம் மசாலா கடைசி தான் போடுறதா? ஆமாம், வெங்காயம் போடுறது. புரியுதா? ஆமாம், புரியல. இல்லையா? இல்லை, இன்னும் ஹீட் ஆகணுமே. கை விட்டு பாரு. நீ கையோட நான் ஹீட் ஆகிட்டுன்னு சொல்கிறேன். நானும் ஹைட்டு வந்துட்டுல. அப்போ நான் ஹைட்டு, நானும் ஹைட்டுன்ட்டேன், நீனும் ஹைட்டுன்ட்டேன். போட்டுக்கலாமா? பச்சை மிளகாவும் பல்லாரியும் போட்டுருவோம். போமா நிறையா இருக்கும். போடுதா வெங்காயம் நிறைய பிடிக்குமோ? நல்லது. என்ன தந்தியா? கிண்டர் சாய் வாங்கிட்டு வந்துருக்கலாம். 5 ரூபா கிண்டர் சாய். 5 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கும். அதில் உள்ள சிட்ட ஐஸ் பாரு. அவன் எவ்வளோ? அது 35 ரூபாயா? 50 ரூபாயா? 50 ரூபா. அது வந்து கிண்டர் சாய் அது பெருசு பெரிய கிண்டர். அது எவ்வளோ நம்மள வாங்கிட்டா? 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு. எனக்கு வாங்கவே கூட விட மாட்டேங்கிறாங்க. நானே வாங்க விட மாட்டேன். ஒரு நாள் தான் வாங்கி கொடுத்தேன். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன். கிண்டர் சாய் அதையே அதை மட்டும் வாங்க கொடுப்போம். காஸ்ட்லியானதெல்லாம் நம்ம வாங்குறோம். எல்லாத்தையும் வாங்கி தீக்கிறோம். கிண்டர் சாய் மட்டும் வாங்க மனசு. தண்ணி குடிச்சோன்னா உடம்பு ஏறிட்டு வருஷாக்கு 6 பேக்ஸோட தான் இருப்பா. 8 பேக் இருக்குது. 8 பேக் ஜிம்பாடி. அரிசி வேறு ரொம்ப நேரம் ஊறிக்கல. ஆமாவே அப்பவுமே பத்து வச்சு எடுத்துரு, தண்ணி எடுத்துரு. காஞ்சிரும். அப்படி காயக்கூடாதா? இது அதாங்க 3/4 மணி நேரம் ஆகும். வெயிட் பண்ணுங்க. அருணாவில் காணாதான் சட்டி. அவர் திங்கிற அந்த ஒரு பீஸுக்கு. அதான் இது சிஸ்டர் வச்சு வெட்டிட்டா. பெருசு பெருசா வெட்டியா? வெட்டிடவா? அதே மாதிரி போடட்டா? போடலாம் போடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, கொஞ்சம் தான் சிக்கனு, கொஞ்சமா. யாருக்கு தெரியாம நம்ம மட்டும் வச்சு சாப்பிட்ருவோம். அப்பா இவளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. என்ன இன்னைக்கு கிரேவி திம்பியாக்கும் கேளு. அதான் பண்ணல பொரிச்ச கறி அப்போ வேண்டான்ட்டாங்க. ஏன்னா வேண்டான்னு சும்மா தான். முட்டையும் ரெடி பண்ணியாச்சு, கிரேவி ரெடி பண்ணியாச்சு, அந்த சிக்கன் ரெடி ஆகிட்டு பண்ண வேண்டியது. வேற மேடம் வந்துட்டாங்க. மேடம் தெரப்ல அக்பர் இன்னும் போடாம வச்சிருக்கியா? இங்க பாரு தட்டி விடுறான்.
பாதி பொருள் அன்னைக்கு ஐப்பரில் ஜாமான் வாங்கணுமே பாதி பொருள் வாங்கலை. பாதி பொருள் வாங்காமே 5000 ரூபா வந்துட்டு பில்லு. நெய் வாங்கல, பாதி பொருள் 5000 ரூபாயா? அதான் சொல்றேன். இன்னும் பாதி வாங்கினா 10000 தாண்டி இருக்குமே. எழுதி வச்சிருக்கேன். கொஞ்சம் சோம்பு பட்டர் வாங்கல. என்ன பாப்பா அதுக்குள்ள பிரெட்டே கழுவி முடியுங்க. பட்டுக்கு தேவையில்லைன்னு அவசியம் இல்லை. வெங்காயம் இங்க கிட்டங்க சின்ன வெங்காயத்தை வச்சிருக்கு. மூஞ்சில் தெரிச்சிடாம அங்கிட்டு போ. சொல்லுங்க. இதுக்கு பக்கத்துல பட்டுக்குள்ள ஒண்ணுமே ஆகல. போட்டு கருப்பிலையும் சேர்த்தே போட்டுருவேன், இல்லைன்னா மூஞ்சில் வெடிச்சிரும். எங்க அம்மா அதனால வைங்க இப்படி. இதா பக்கத்துல நிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். கழுவு. நீ நிக்க வேலை தர மாட்டேக்கா. வேலை தர முடுக்கணா என்ன செய்யணும் சொல்லு. கிண்டட்டா சுட்டுறாம சுட்டு வேண்டாம், உனக்கு எட்டாது. நீ இன்னும் வளரணும். இஞ்சி கொண்டா ரெண்டுக்கும் போடணுங்களா? முன்னாடி சரி. அம்மா இங்க பாரு. அந்த சூப்பர் ஏசிகளை கரெக்டாக கொடுத்துருக்கனா? அந்த சொல்றது. உள்ள மட்டும் டெஸ்ட் மேல தைக்காம வச்சிட்டா. சரி அப்ப நீ வாங்கி தை. அது கையை வெட்டிராம தைக்கலாம். ஆமா அதெல்லாம் அது சும்மா கழுவி வச்சிரு. அதுக்கு சோப் போட வேண்டாம். சோப் போட்டாமா. இஞ்சி பூண்டு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி போட்டுரும். இதுல ரெண்டு சேர்ந்து வளர்த்து சீக்கிரமா முடிஞ்சிடும். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம சமையல் பண்ணோம், டக்குன்னு முடிஞ்சு அன்னைக்கு. ஆனா எனக்கு இன்னுமே இன்னைக்கு லேட்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு லேட்டா தான் ஆயிட்டு, 12 மணி ஆயிட்டுல, ஆரம்பிக்க லேட் ஆயிட்டு. இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு, போட்ட முடியான்னு தெரியல. ஏன் டயர்டா இருக்கா? டயர்டா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு. சாப்பிடாம இருந்தேல் காலையில இருந்து அது எனர்ஜி இல்லாம இருக்கு. ஓகே எனர்ஜி இப்போ வந்து தின்ட்டேன்ல, நூடுல் தின்ட்டேன்ல, மறுபடியும் தின்னுட்டேன். அது விடமா அம்மா மோர் போடுமா? வேண்டாம். வாங்கிட்டு இப்போ இந்த சிக்கனை தூக்கி போட்டுருவோம். கொஞ்சமா வைக்கிற அன்னைக்கு தான் அடி புடிமா போகும். கண்டிப்பா தண்ணியை ஊற்றி விட்டு கொஞ்சம் குழுக்குன்னு வச்சிரு. கொஞ்சமா வைக்கிற நாள் அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் ருசியாவும் தெரியும். நிறைய உனக்கா? ஆமா ருசியா இருக்கும், ரொம்ப ருசியா. இது லாலிபப் ஒன்று கிடக்கு. அது எனக்கு வேணும். அது எனக்கு அது எனக்கு யாருக்கும் கிடையாது, வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான். அப்ப சமைக்கிறவங்களுக்கு கிடையாது, சமைக்கிறவங்களுக்கு பீஸ் இருக்குல்ல. என்ன ஸ்வீட்டு? ஸ்வீட் இல்ல பீஸ். ஓஹோ நீதான் சாப்பிடணும். ஆமா அப்படிதான் சொல்லுவேன். அப்படின்னா முட்டை இல்லையே. அக்கா கிடையாது உனக்கு. அப்படின்னாலும் அவளுக்கு முட்டை இல்லையே. இல்லை அவளுக்கு முட்டை அவிய போடல, முட்டை வேண்டான்னு சொல்லியிருக்கா. அவ உரிக்கும் போது பிஞ்சிட்டுனா அதை அவ சாப்பிடணும். நீ 3 முட்டையும் நீயே சாப்பிட்டுரு. சரி வாங்க இங்க வரலாம். இங்க அங்கயா? ஆமா இங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இங்கே நெக்ஸ்ட் இங்கே நெக்ஸ்ட் இங்கே நான் பாத்துக்கறேன். அங்க நீங்க பாருங்க. ரெண்டு பேரும் மூஞ்சி பக்கத்துல வைக்காதீங்க. ஆமா எங்கனாலும் பாத்துக்கணும். பாப்பா லைட் நவுண்டுக்கோ. இதுல இந்த பிரியாணி மசாலா போட்டுறலாம். இது ஒன்று ரெண்டு பரபரன்னு அரைச்சிருக்கேன்னு இதான் நாங்க பாக்கெட்ல வாங்குவோம். பிரியாணி மசாலா போட்டுட்டு இதை நல்லா கிண்டி விடுவோம். நட்ராஜ் பென்சில். இப்போதான் பிரியாணி வாசம் வரும். அதுக்கப்புறம் புதினா மல்லி இலை அப்படி போட்டுற வேண்டியதான். எல்லாம் பிரியாணி வைக்கிறது ஈஸி தான், அளவு மட்டும் கரெக்டாக பார்க்கணும். நானே குத்து மதிப்பாக தான் போடுறேன். முக்கியமாக எங்கள்கிட்ட நெத்திலி வந்துட்டு. ஆமாம் நெத்திலி கருவாடு இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நெத்திலி கருவாடு செம்மையாக இருக்கும். நம்ம நெத்திலி பருப்பு நெத்திலிங்க, ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு சைஸில் இருக்குது நெத்திலி. அப்படி சில்வர் இருக்கு மாதிரி இருக்கணும் நம்ம நெத்திலி. செம்ம ஃப்ரெஷ்ஷான நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நெத்திலி கேட்டு. எவ்வளோ நேரம் நெத்திலி கேட்டுருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நாளைக்கு தான் ரிப்ளை வரும், கவலைப்படாதீங்க. தக்காளி போட்டுடலாம். இங்க பாரு எலும்பு கட்டி போதும் நினைக்கிறேன். போட்டுருவேன். இங்க பாரு. சரி அவ்வளோது போடுமா? அளவு தெரியாமல் குத்து மதிப்பாக போடுற. இங்க பாரு. அவளே முங்கிட்டா. நல்லா வதங்கட்டும். ஓ ட்ரெஸ்ஸில் சுற்றக்கூடாதுன்னு பாரு. ரெண்டுமே செஃப் ஆயிட்டீங்கவே. வதக்கிட்டியா? இன்னைக்கு அருணா சமைக்கிறதா வர்ஷா சமைக்கிறதான்னு பார்த்தோம். டேஸ்ட்
கரண்டி சிக்கன் மசாலா போட்டு கரண்டி பிடிக்கிற சாடையே தெரியுது நீ மூஞ்சில எவ்வளவு பெரிய போகுதுன்னு சிக்கன் செஃப்னா. அதான் மூஞ்சி தள்ளிக்க பாப்பா கரண்டி பிடிக்கிறதே சரி இப்படி மூஞ்சில ஒரு தண்ணீர் அதை வாய்க்குள்ள டைரக்டா போயிட போகுது. கொஞ்சம் காஷ்மீர் வத்தப்பொடி இப்போ கிண்டுறதுலேயே கறி சீக்கிரம் வந்துடும் போலையே. சீரக பொடி வாட்டில் கிண்டா ஆமாம் ரெண்டு கொண்டா ஃபேனை போட்டு போய் உட்காருங்க போங்க. கிச்சனில் வேர்க்க தான் செய்யும். முட்டை வந்துருக்கும்ல இன்னும் கொஞ்சம் மத்திட்ட பத்தியா சைடு கேப்பில் அவ பேர் வாங்கிட்டு போயிட்டால. நீ பார்த்துக்கிட்டு இருந்த அதான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ நீனும் ஒரு அக்ஷயா பேச மாட்டீங்க சண்டை தான் என்ன? ஆமாம் சண்டை தான் அக்ஷயாட்ட. அக்ஷயா எப்போ வீட்டு வேலையெல்லாம் அவளே பண்ணுறாளோ அப்போ தான் கூட பேசுவேன். அப்போ நீ பேச மாட்டேன். அப்படியா? அதுக்கு போல வருஷம் பாப்பால தானே? வருஷம் தான் எப்பவுமே வேலை பார்ப்பாளே. வாய் தான் கொஞ்சம் நீளமாக இருக்கும் அவளுக்கு. சரி பாட்டு கொதிக்கட்டும். போட்டுக்கலாம். 1 ஒரு 5 எண்ணிக்கிட்டு இருக்காங்க. போதுமா? சரி எத்தனை? போதும். நீ 5ன்னு சொல்லிட்டு 9 ஸ்பூன் விட்டுருக்க. 5 இல்லை 10 ஸ்பூன். அப்படியா? நிறைய போட்டல அதனால 9 போட்டு. 1 கிலோ 2 உலக்கு தானே பாரு. இப்பத்தான் என்கிட்ட வந்து வம்பிருத்தான். கொடுக்கலாங்க கொடுத்தா வேண்டாங்க. என்னதான் சொல்ல வர்றேன்னு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு இலை வாங்கியாச்சு தெரியுமில்ல. இலையில தான் விருந்து. பார்த்தேன் இலைய அவரு அந்த கயிறு. விசாகத்தினால 100 ரூபாயாவ? அது நேற்று விசாகம் அப்பவுமே வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. நான் கொண்டு போய் இதெல்லாம் இன்னைக்கு வெட்டின இலை தான். இப்போ நம்ம ஏரியா பக்கத்துல தான் இருக்கு. நம்ம தான் வாழைத்தோப்புக்காரங்களே. என்ன செய்ய ஏமாத்துறாங்களே. ஏமாத்துல தெரியும் ஏதாச்சும் வேற. ஐயோ எங்க இருந்தாலும் வந்திருக்குமோ. இங்க இருந்தா வரும். இங்க இருந்தா அதிகமாவே எக்ஸ்போர்ட் ஆகும் வாழை. வேறு விசேஷ டைம்ல நிறைய ஆமா அவங்களுக்கு லாபம் தான். என்ன அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ லாபம்? அருணா அரிசி ரொம்ப நேரம் ஊறிட்டு இருக்குல்ல. ஆமா அப்பனா நல்லா குழஞ்சிரும்ல. சூப்பர். எனக்கு அதுல தான் ரொம்ப சந்தோஷம். ஆனா குழஞ்சிருந்தா கண்டிப்பா நான் 2 வாட்டி வாங்கி சாப்பிடுவேன் பிரியாணி. அந்த மாதிரி ஆள் உனக்குமா? எப்படினாலும் 1/2 ஸ்பூனு. 1 ஸ்பூன்ல 1/2 ஸ்பூனா நிற்பேன். கரண்டி கூட கிடையாதுண்ணே. இது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போட்டு கொடுங்க கஸ்தூரி மேத்தினே. அதுனா இன்னும் டேஸ்ட். சிக்கன் வந்தாச்சு. நீ பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி பெருசாக வெட்டி வச்சேன். பெரிய பீஸ். அது எனக்கு தான். பீஸு 2ஆக தான் போட சொன்னேன். முழுசுலாம் போட சொல்லல. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் அங்கிட்டு இங்கிட்டு போகிறத காட்டிகிட்டே இருப்பேன். கிண்டது தான் பெரிய கஷ்டமே. பிரியாணி கிட்டா மாறினாலும் இதாயிடும். கை வலிக்க ஆரம்பிச்சிடும். குழு தயிர். அப்புறம் லெமன். தயிர் புளிப்பு, லெமனும் புளிப்பு தானே. தக்காளியும் புளிப்பு,
பிரியாணி கொஞ்சம் புளிப்பாக இருக்குமா. 2 லெமன் புளிக்கும்ல, நம்ம ஒரு பழம் போகும்லண்ணே. அர்சாதான் நீ கிண்டு, இதை கிண்டுங்க வாங்க. ஒன்னையே சொல்லலை, இவ்வளோ பாரு. அவன் முந்திக்கிட்டு வாரா. இப்படி கசக்குவான் பார்ப்போம். கசக்கி போடு. 2 கை வச்சு கசக்கு. அப்படிதான். கஸ்தூரி மேத்தி போட்டாலே அது ஒரு டேஸ்ட்டு தான். இன்னும் போடலாம்ல, எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினா நல்லா. ஏன் போடுறதுல என்ன இருக்கு? அதுக்காண்டி அள்ளி போட்டா அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அளவு இருக்குல்ல. இதெல்லாம் எவ்வளோ நாளும் போடலாம். தட்டு டாப்பா பாக்கெட்டோட இது கசக்காது, டேஸ்ட் நல்லா. அவ்வளோதான், இது ரெடி. மூடிடுவோம். சிந்தாமணி சிக்கன். சிந்தாமணி சிக்கன் இல்ல, சிக்கன் கிரேவி. கிரேவி. சிந்தாமணி சிக்கன்ல வெறும் வத்தல் தான் போடுவாங்க. வாசம் தூக்குதா. அந்த இலை போடையும் வாசம் அப்படியே நம்மளை இழுக்குது. சிக்கன் 65 முடிஞ்சிச்சு. அமர்த்திடலாம். முட்டை ரெடி, கிரேவி ரெடி, தயிர் வெங்காயம் ரெடி. இது தூக்கி அங்கே வச்சுட்டு 65 பொரிக்க வேண்டியதான். பிரியாணிக்கு வெயிட்டிங் தூக்கி அங்கே போட்டுருவோம். தெரியல, வந்திருக்காதா? நல்லா கொதிச்சு. உப்பு பற்றியா? உப்பு அரிசி போட்ட பிறகு இந்த எல்லாம் எலும்போடு கலண்டு வந்துட்டு வந்துட்டுல என்ன பிறந்துட்டு போட்டுருமா அரிசியை போட்டுட்டு. அரிசி ரொம்ப நேரம் ஊறிட்டு. ஆமாம், சீரசம் அரிசி எவ்வளோ பெருசாக இருக்கு. இதனால பெருசாக வரும் நம்ம இந்த அரிசி. இதோட நீளமும் இருக்கு. அப்படி இதோட நீளம் இருக்கு. ஆயில் வச்சானா கரைஞ்சு ஓடுது. கரையுதா? கரைஞ்சிருமா ஒரு வேளை? நல்லதான், கரைஞ்சா கூட சந்தோஷம். சூப்பர் வாடை. பிரியாணி காரி வருஷாதான் குளிக்க போக மாட்டேலாம். அக்ஷயா பிரியாணி சாப்பிட மாட்டான்ல, அதுக்காக சாப்பிட மாட்டா. பசிக்கலைன்னே சொல்லுவா. சரி, அதுக்கும் குளிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சம்மந்தம் இருக்கு? நான் தான் சாப்பிட மாட்டேன்லாம், அப்பயும் குளிக்கணும். சரி, குளிச்சுட்டு சாப்பிடாம இரு, அவ்வளோதானே. அது கிண்டணும். போட்டாச்சு. தாட்டி கிண்டிட்டு கரணி மாற்றிட்டா என்ன கண்டவா? நீ நொறுக்கிடுவேன் அரிசியை. கண்டிப்பாக உத்தரவாதம் இருக்காது. இப்போ கறியை விட கறி தான் அதிகமாக எடுக்கும், அரிசி கம்மியாக தெரியுது. கம்மியாக தெரியுதுத்தியா? அது வெந்து வந்தோடனே கரெக்டாக. சரி, இப்போ தண்ணி ஊற்றிடுவோம். அளவு தண்ணி. ஆமாம், இதுதான் 1.25 ஊற்றுவேன் நான். அது 1 2 ஊற்றிருக்கோம்ல, அப்புறம் 2.5 ஊற்றணும். ஏற்கனவே அது கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்குது. அது 2 ஊற்றுவோம். 1 2 குடஞ்சு ஊற்று. அந்த அப்படிதான் கொட்டி விடு, உடச்சி அப்படி தட்டி விட்டு. இது நாங்கள் பண்ணியிருந்தோம், என்ன கத்திருப்பா. 2 போதும். ஏற்கனவே தண்ணி இருக்குல்ல, மறுபடியும் ஊற்றுறேன். இவதான் ஊற்றுனா எனக்கு குலையணும், அவ்வளோதான். கூலாக தந்தாலும் பரவாயில்ல. நல்ல கொல்லஞ்செரிஞ்சு தண்ணி நிறைய தான் ஊற்றிருக்கு. இது சட்னி நிறைஞ்சிட்டுவ. அதான் சொன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் அரிசி போட்டா இது கரெக்டாக 2. நம்ம பெரிய அண்டா வாங்கணுண்டே. பெரிய அண்டா வாங்கி வச்சு ஊருக்கு சமைச்சு போடணும். போதும் இது அளவு. கொஞ்சம் மிச்சம் கிடக்கும், நைட்டுக்கு வரும். இப்போதான் உப்பு பார்க்கணும். ரொம்ப முக்கியமான கட்டம் இது ஒன்று. அடுத்து எரியுதாடே, சத்தம் இல்லாமல் இருக்கு. கரெக்டாக இருக்கு. தூக்கலை போடணும். இவ்வளோ போடுற கலக்கிட்டு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டேன்? தோசை. பரவாயில்ல, நீ தோசை தந்துருக்கிய. கொஞ்சம் போடணும். ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது பாரு.
கரெக்டாக கரெக்டாக தானே இருக்கு. ம் அப்போ என்ன கொஞ்சம் எவ்வளோ போடும்? அப்பா ரொம்ப போட்டேன். ரொம்ப போடலை, கரெக்டாக வரும் நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? நான் ஒன்றுமே சொல்லலை. இந்த பிரியாணி விஷயத்தில் நான் தலையெடுக்க மாட்டேன். நீ சூப்பராக கிண்டுவியே. நான் கிண்டுவேன். அடுத்து இங்கே கோயில் கூட வருது என்ன? ஆமாம், கோயில் கட்டிக்கு போகணும். கோயில் கூட தான் விறுவிறுப்பாக இருக்கும். கோயில் கூடனா ஒரு ஜாலி தானே. எல்லாத்துக்குமே ஜாலி தானே இருக்குண்ணா. எல்லாத்துக்கும் ஜாலி. எல்லோரும் வருவாங்க, அன்னைக்கு நல்லா கலர் கலராக ட்ரெஸ் போடலாம். கச்சேரி, சாமி கும்பிட்றது. போதும்னு நினைக்கல. போதும், இதுக்கு மேலே போடாத. ம் தூக்கலாக இருக்கா? ம் நல்லா தூக்கலாக இருக்கு. கம்மி ஆயிட்டாலும் நல்லா இருக்காது, கூட ஆயிட்டாலும் நல்லா இருக்காது. சரி, விட்டுரு, கொதிக்கட்டும். போதும். ம் இன்னும் குறை. இந்த கையை பாரு, இந்த பாரு, பொத்தி இப்படி வச்சுக்கிட்டே இருப்பான். என்னதான் வச்சிருப்பானே தெரியாது. காட்டு. ஒன்றுமே இல்லை. பொரிச்சு கறி நீங்கள் எடுக்கல, நாங்கள் பொரிச்சு முடிச்சு சூப்பர் பொரிச்சாச்சு. அப்படி தம் எடுக்கலாம். இது என்னது இப்போ? எது அது? ஒருத்தி பிரியாணி சாப்பிட மாட்டாள்ல, அவளுக்கு வாசம் செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கா? அது எவ்வளோ தண்ணியாக தான் இருக்கு பாரு, குழையாது. டம் டம் பிரியாணி. நம்ம இன்னும் அரிசி போட்டிருந்தோம்னா அவ்வளோதான்ல. நிறைய செஞ்சிருக்குன்னு பாடு. நல்லா குழஞ்சிருக்காவ. ஆமாம், பை தம் பிரியாணியா? வாடா, நல்லா சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ இந்த ஆயில தெரியுதா? வீடியோல வேற மாதிரி தெரியுது, வேற கலர்ல. இதுல பார்த்தா ஆரஞ்சு கலர்ல தெரியுது. நல்லா இருக்கு. அக்கா நல்லா எனக்கு கீழே உள்ளதான் எடுத்து தள்ளி வை. குழஞ்சிரும். போதும் 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 போதும், வேண்டாம் தெரிச்சிரு, கீழே விழுந்துடாம. சரிக்கு எந்த பத்தியா குழஞ்சிருக்கா? தெரியுதா? இப்போ சந்தோஷமா இருக்குமே. சந்தோஷம், நிம்மதி. தட்டில் அள்ளி கொண்டு வரேன். போங்க போய் இலையை போட்டு தண்ணி தெளிச்சு உட்காருங்க. தண்ணி எடுத்துட்டு போ பாப்பா. அவ்வளோதாங்க, தண்ணியை ஊற்றிடும். 3 பேருமே உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு, பார்த்துக்கோங்க. எஸ் வாங்க. நிற்குமா இல்லை? நிற்க மாட்டேங்குது, ம் வழுக்குது இல்லையா? இதனுக்கு சிக்கன் கிரேவி பொரிச்ச சிக்கன் ஓகே. ம் சும்மா உனக்கு பிஞ்ச முட்டை. உனக்கு இவளுக்கு முட்டை கிடையாதா? முட்டை கிடையாது. எனக்கு சிக்கன் கிரேவி. எனக்கு உனக்கு கிடையாது சிக்கன் கிரேவி. இல்லை தயிர் வெங்காயம். உங்களுக்கு இருந்தாக்கேன் நிறைய திங்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் வச்சுட்டுக்க. உனக்கு பாப்பா தயிருங்க. ஆமா வாங்க சாப்பிட்டுட்டு வாங்க எல்லாமே. இந்த ஆளுக்கு அங்கிட்டு போய் பொரிச்ச கறி எடு. பொரிச்ச கறி போட்டு விருந்துன்னா இதெல்லாம் விருந்து. ஆமாம், இவ்வளோ இது வச்சுருக்கீங்களா? இப்போ விருந்து தானே. அப்பா ஆப்பிள். ஓகே டன். நான் வைக்கேன். சதை கொண்டா. சதை சதை தான் எல்லாமே சதை தான். உனக்கு எலும்பா? அம்மா இது எலும்பு. எந்த கை வைக்க? அது சதை பாப்பா. ஏன் அதை கூட எடுத்து திங்க முடியாதா உனக்கு? இங்கே இதெல்லாம் சதை தான் ஃபுல்லாக. அவ்வளோதான். சரியா? எல்லாருக்கும் வேணும். ஓகே, பிரியாணி. கரெக்டாக இருக்குல்ல. அப்பாடா, சுட சுட பிரியாணி. பிரியாணிக்குள்ள தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்பா சூப்பரா இருக்கு. போதும் போதும் போது சாப்பிட்டு வைக்கிறேன். சூடாக அறியலாம். அதெல்லாம் சூடோடு சாப்பிட்டோம், அப்போ தான் நல்லா இருக்கும். அதான் நானே அவங்கள்ட்ட இது பண்ண சொன்னேன். நல்லா இருக்கு, கொள்ளஞ்சு போயிருக்கு. சூப்பராக. எனக்கு ரொம்ப கொலையில, மீடியமாக கரெக்டாக. அம்மா ஒரு கறி. எத்தனை ரவுண்டுங்க வருஷா? 2 ரவுண்டு. 2 ரவுண்டு. இன்னைக்கு வாங்குற வருஷா. வாங்கலாம் இல்லைன்னா அவ்வளோதான். பிரியாணியே பக்ரீத் வீடியோ பார்த்து பார்த்து எச்சு ஊறுச்சு. ஒரு நேரம் திகட்டி இருந்தது. இப்போ சாப்பிட்றது நல்லா இருக்கான் பார்த்து சொல்லுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட்டா இருக்கா? பட்டை வயோ ஏதோ ஸ்மெல்லு மட்டும், அது மட்டும் ஏறுது. மற்றபடி செம்மையாக இருக்கு. கிரேவி கிரேவி நான் அப்படியே சாப்பிட்டேன். எவ்வளோ பொடி பீஸாக இருக்கு. நீ தான் கட் பண்ண. கட் பண்ண கொடுத்தா எதனாலும் பொடிசாக பட்டிடுது.
கிரேவி சூப்பராக இருக்குவா. போய் பீமா. பாப்பா வாயில் வச்சு கடி. இருக்கேன். சின்ன சின்ன பீஸாக தானே போட்டிருக்கு. ஆ பாப்பா சாப்பிட்டியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அப்படியே சொல்லிட்டேன் நான். ம் உனக்கு ஃபர்ஸ்டா இன்னும் ஒரு வாய் கூட வைக்கலையாவே. இல்லையா அந்த வைக்கால பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ம் வாங்க சிக்கன் 65. ம் இந்த கறி பிடிக்க முடியலையா? கொஞ்சம் பிடிச்சிடணும். இந்த கறி குழந்தை கிரேவி கிரேவி கறி, பொரிச்ச கறி, முட்டை, வெங்காயம். எல்லோரும் இப்படி தானே வச்சு பெருசாக பைப் போடுவாங்க. நீ சோறையில் வைக்கலன்னும். பைக் சேலஞ்சா? ம் என்ன சொல்லு? பைப் சரி. ஏப்ல என்ன அடி தூளாக இருக்குது. செமையாக இருக்கு. நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா எனக்கு பசிக்குது. இந்த அம்மா சாப்பிடு சாப்பிடு. கடையில் வீட்டில் சாப்பிட்றா மிச்சம் என்ன நமக்கு? ஆமாம் எல்லோரும் நிறைய பேர் சாப்பிட்டுக்கலாம். அது கொஞ்சம் காசு அதிகம். இதனால் நம்ம நைட்டு கூட வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். தெரியுமா? அது ஒரு டப்பா காணாது. அம்மா இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்ல. அம்மா ம் நான் நைட்டு பிரியாணி சாப்பிடலாம். மிச்சம் இருந்தால் தானே. இது இருந்தால் பார்க்கலாம். அதே தான். இல்லைன்னா இல்லைன்னா தோசை சுட வேண்டிதான். ஓகே மகளே, ம் நீங்களும் உங்கள் குடும்பத்தோட இப்படி பிரியாணி சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று செஞ்சு. இன்றைய சண்டே தான். நெக்ஸ்ட் சண்டே என்ன வைக்கலாம்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஆமாம், கமெண்டில் சொல்லிட்டீங்கன்னா புதுசாக இருந்ததுன்னா அதுமாதிரி பண்ணிடலாம். செம்மையாக செஞ்சிடலாம். கருவாடு வேணுன்னா ஆர்டர் போட்டுருங்க. நெத்திலி நம்ம வந்துட்டு இனிமேல் எல்லா கருவாடும் வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். மறக்காமல் ஆர்டர் போட்டுக்கோங்க. நம்பர் தர்றேன். என்ன வருஷா பொறுமையாக சாப்பிடுவா தான் தெரியுமா? பொறுமையிலும் பொறுமை ரொம்ப வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாய். ம்